அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கந்தவேல் ஞானத்தின் கூட்டத்தின் சார்பாக மாதந்தோறும் கார்த்திகை திருநாள் நடக்கிற சிறப்பு சொற்பொழிவிற்கு குறிப்பாக இந்த ஐப்பசி மாத கார்த்திகையுடைய திருப்புகழ் புதையலை தேடி என்கிற வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய நினைவாக வெல்மாறலாக இருக்கும் என்று கருதுகிறேன். தலைப்பில் நின்று மிகச் சிறப்பான ஒரு 3வது தொடர் சொற்பொழிவினை இந்த திங்களில் நடத்த வருகின்ற மரியாதைக்குரிய திருவையாறு அரசர் கல்லூரியுடைய ஓய்வு பெற்ற மேனாள் முதல்வர் ஐயா திரு முனைவர் சண்முக செல்வகணபதி அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என பணிந்து வணங்கி அன்போடு வரவேற்று வருகிறேன். இது 3வது தொடராகும். இன்னொரு 3 திங்களிடையே இவருடைய இந்த திருப்புகழ் புதையலை தேடி இருக்கிற தொடரானது நிறைவு பெற்று கடைசி திங்களிடையே புத்தகமாக வெளிவராக இருக்கிறது என்கிற தகவலையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த திங்களைப் போலவே இந்த திங்களும் ஐயா அவருடைய சொற்பொழிவை ஆவணப்படுத்துவதற்காக நம்முடைய அடிப்படையில் இங்கே வருகின்ற மரியாதைக்குரிய கரந்தை உமாமகேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் அன்புக்குரிய சகோதரர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களையும் வருக என அன்போடு வரவேற்று வருகின்றேன். இந்த சொற்பொழிவினை செய்யுமெடுக்க வருகின்றிருக்கிறவர்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று ஐயா அவர்களுக்கு இடம் கொடுத்து காலத்தோடு அவர்களுடைய அவையை ஒப்படைத்து மீண்டும் ஒரு முறை வரவேற்று நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை ஓடும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மொய்தாரணி குடல் வள்ளியை வென்றவன் முத்தமிழார் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். பெய்ய வாரணம்போ கவிதான் 20 உடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உரையால் பயந்த இளஞ்சியன். பெருமைமிகு இந்த முருகு புகழ் ஆலயத்தில் திருப்புகழ் புதையலை தேடி என்ற தொடரில் 3வது பொழிவை ஆற்றிட வாய்ப்பளித்த கந்தவேல் திருக்கூட்ட மரபை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பினையும் வணக்கத்தையும் தெரிவித்து இது 3வது பொழிவு. திருப்புகழ் புதையலை 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 தேடி அதுல முதல் பொழிவு திருப்புகழ் பாடல்களை தேடி தொகுத்து அளித்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சிறப்புமிகு பணியையும் அவர் தொகுத்தளித்த முறையையும் கூறினார். 2வது தொடரில் அத்திருப்புகழ் பாடல்களை மேலும் தொகுத்து உரையில் வழங்கி அருணகிரியாருடைய வாழ்க்கையை திருப்புகழ் மூலமாக அமைத்துக் கொடுத்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையுடைய மகன் தணிகை மணி செங்கல்வராய பிள்ளையை பற்றி பார்ப்போம். இன்று 3வது பொழிவு. இந்த 3வது பொழிவு வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையுடைய மகன் செங்கல்வராய பிள்ளையுடைய வீட்டை திருப்புகழ் தாய் வீடு என்று கருதி வழிபட்ட ஒரு பெரியவர்.
தணிகைமணி செங்கல்வராய பிள்ளையினுடைய வீட்டை திருப்புகழ் தாய் வீடு. இன்று நாம் பேசக்கூடியவர் ஒரு சமையல் கலைஞர். சமையல் கலைஞர் மைசூர் சமஸ்தானத்திலே சமையல் தொழில் செய்து வந்தவர். 40வது வயதில் மனைமாற்றம் பெற்று பழனிக்கு வந்து பிறகு திருவண்ணாமலை சென்று அங்கிருந்து வள்ளிமலை சென்று இன்று நாம் பேச இருக்கக்கூடிய திருப்புகழ் பாராயண தவமுறை என்ற இந்த நூலை அருளியுள்ள ஊர்தோறும் சென்று திருப்புகழ் பாடல்களை பாடி திருப்புகழை பரப்புவதே தனதுடைய வாழ்வின் நோக்கமாக கொண்ட ஒரு சமையல் தான். அதிகம் படித்தறியார். கோயம்புத்தூர் மாவட்டம் பூனாச்சி என்ற ஊரில் பிறந்தார். பூனாச்சி என்ற ஊரில் அங்கே இருந்த சிதம்பர ஜோசியர் மகாலட்சுமி என்ற அம்மையாருக்கு இதே கார்த்திகை மாதத்தில் 1870 பிறந்தார். அவருடைய இயற்பெயர் பெற்றோர் இட்ட பெயர் அத்தனாரி. திருச்செங்கோட்டு இறைவனுடைய பெயர் அத்தன். சிறுவயது முதல் ஓடி ஆடி விளையாடி கொண்டே இருந்த அவர் பெற்றோருடைய இழப்புக்கு பிறகு தாய் மாமன் அரவணைப்பில் வளர ஆரம்பித்தார். அந்த தாய் மாமன் மைசூர் சமஸ்தானத்தினுடைய மடைத்தொழில் செய்யக்கூடிய சமையல்தான். அவரோடு மைசூர் சமஸ்தானத்தில் தங்கி இந்த சமையல் பணியை மேற்கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 40 வயது வரை, அதாவது 1910 வரை அந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி வயிறு உபாதையினால் பாதிக்கப்பட்டார். வயிறு உப்பிக்கும், சரியா சாப்பிட முடியாது, உப்புசம், ஜீரண கோளாறு, இது போன்ற பல தொந்தரவுகளில் இருந்து கொண்டே அவர் அவ்வாறு அந்த மடை தொழிலையும் பார்த்துக் கொண்டு குடும்பத்தோடு மனைவியோடு பிள்ளையோடு வாழ்ந்தார். அப்பொழுது ஒருவர் சொன்னார், இந்த வயிற்று நோய் நீக்க வேண்டும் என்றால் பழனிக்கு சென்று முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த பாலாபிஷேக பாலை எடுத்து உண்டால் இந்த நோய் நீங்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதையே மந்திரவாக்க கேட்டுக்கொண்டு மைசூரில் இருந்து புறப்பட்டு பழனிக்கு வந்தார். பழனிக்கு வந்து அங்கு சொன்னது போல அந்த அபிஷேக பாலை பெற்று உண்டார். அந்த வயிற்று பிரச்சனை தீர்ந்தது. தீர்ந்தவுடன் மீண்டும் மைசூருக்கு செல்ல விருப்பம் இல்லை. பழனியிலேயே தங்கினார். நான் சொன்னது எப்போ 1910 அன்னைக்கு
இந்த பழனிக்கு இப்ப நம்ம போறது மாதிரி ட்ரெயின் அந்த வசதி எல்லாம் கிடையாது, ஏறிக்கலாம். கீழே இருந்து சண்முகாநிதியிலிருந்து காவடி கட்டி கொண்டு அதிலே பழனி முருகனுக்கு அபிஷேக நீரை காவடி போல் கட்டி கொண்டு மேலே கொண்டு போய் காவடி பிறந்த இடமே பழனி. அந்த இடுப்பன் விலையும் சக்தி கிரியும் ரெண்டையும் சேர்ந்ததுதான். அந்த அபிஷேக நீரை தவறாமல் கொடுத்துவிட்டு அந்த கோயிலுடைய ஏனைய பணிகளை மேற்கொண்டு கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார். பழனியில வருடம் முழுவதும் திருவிழா தான். அது இன்னைக்கு கார்த்திகை 1, கார்த்திகை இந்த மாதத்துலதான் 2 கார்த்திகை வரப்போகுது. இன்னொரு பெரிய கார்த்திகை 1 இந்த மாதத்திலே வரையும். நாளைக்கு கார்த்திகை ஞாயிறு சிறப்பான, அதுக்கப்புறம் சோமவாரம். இப்ப நமக்கு தெரிஞ்சே நம்ம ஊர்லயே கொடுத்து அந்த திருவிழாவின் பொழுது இவர் அமர்ந்து என்ன பண்ண பணியை ஆற்றிக்கொண்டு பழனி தண்டாயுதபாணியை தியானித்துக் கொண்டே இருப்பது அவருடைய பழக்கமாக. ஒரு நாள் அவ்வாறு அவர் வரும் பொழுது ஒரு நாட்டிய நங்கை என்ன பண்ணா, நான் இப்ப சொல்றேன் 1910. இன்னைக்கு ஒரு 114 வருடத்துக்கு முன்பு அந்த நாட்டிய நங்கை ஒரு திருப்புகழ் பாடலை பாடிக்கொண்டு அபிநயித்துக் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். சமயக்காரருக்கு காதுல திருப்புகழ் போய் சேரும். அந்த திருப்புகழ் பாடலை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே வந்தார். அந்த அம்மா பாடுறதையும் அதுக்கு அபிநயம் பண்றதையும் அதுக்கு அலங்காரம் பண்றதையும் திருப்புகழ் வந்து தாள இணைக்கும். அவ்வளவு சீக்கிரம் உள்ள நுழைய அதுக்கு ஒரு தனி பயிற்சி. ஏனைய பாட்டு மாதிரி அவ்வளவு சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிட முடியும். அந்த சந்தத்தை அன்னைக்கு பாடினார். நாத பிந்து கல்லாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம நாம சம்பு குமாரா நமோ நம. அந்த மாதிரி தொடரக்கூடிய ஒரு தூங்கல் இலக்கியம் பேரு, சந்த இலக்கியம் பேரு, பண்ண இலக்கியம் பேரு, சந்த பாட்டுன்னு பேரு, இசைப்பாட்டுன்னு பேரு, பண்டைய அராக பாட்டுன்னு பேரு, திருஞான சம்பந்தர் காலத்தில் இருந்த திருவராக பாட்டு. திருஞான சம்பந்தர் பாடின திருவிராகம் அடுக்கடுக்கா இருக்கும். அடுக்கடுக்கா முடுகு வண்ணம் பெறுது. இந்த முடுகு வண்ணத்தில் அமைந்த பாட்டு. அந்த பாட்டுல இந்த அம்மா இயற்கையாகவே நல்ல இசைஞானம், நாட்டிய ஞானமும் உண்டவர். அந்த இசையும் நாட்டியமும் கலந்து ஒரு இசையோடு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை அந்த அம்மா அபிநயம் பாடிக்கிட்டு, அவளே ஆடிக்கிட்டு, அவளே பாடிக்கிட்டு, அவளே அலங்காரம் பண்ணிக்கிட்டு வர, பின்னாடியே வேடிக்கையே போற. அந்த பெரியவர் காலில் விழுந்த திருப்புகழ் எது தெரியுமா? ஒரு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி என்று பாராட்டப்பட்ட
ஒரு சமையல்காரர் திருப்புகழ் சாமியாக மாற்றிய பாட்டு திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கு இல்லையா, நம்ம திருப்புகழ் இருக்கும் பக்கத்துல சிறுதொண்ட. அந்த திருச்செங்காட்டாங்குடி தலத்தின் மீது அருணகிரி பெருமான் பாடிய வங்காரமாகிலனிதாருடைய கோடசைய கொந்தார மாடை குடலாரம் முடு தோல் புரள வன்காதி போலை கதிர் போல ஒளி வீச இதழ் மலர் போல. இது இப்ப நம்ம பாடினது அரை. தந்தான தான தன தான தன தான தன தந்தான தான தன தான தன தான தன தந்தான தான தன தான தன தான தன தன தான. இந்த சந்தக மனப்பாடம் பண்ணுலன்னா திருப்புகழ் உங்க நாட்டுக்கே வரா. வங்கார மார்பிலனிதாருடைய கோடசைய கொந்தார மாடை குடலார முடு தோல் புரள வன்காதி போலை கதிர் போல ஒளி வீச இதழ் மலர் போல. இதுல பின்னால 2 அடி. இப்ப நான் சொன்னது அரை அடி. இதுல முன் 2 அடி. அந்த பின்னால 2 அடி வரும். இந்த 2 அடிகளுக்கு அந்த நாட்டிய நங்கை பலவிதமான கற்பனை சுரங்களை வச்சு அடுத்து 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 அவனை விட்டு பார்த்தான். அது என்னது? சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமவன. சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமவன. கந்தா குமாரா சிவதேசிகா நமோ நமவன. சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நமவன. முருகனுடைய பல்வேறு பெயர்களை அறிக்கை சொன்னார். சிவன் மைந்தனை, பார்வதியின் குமரனே, வேடமங்கைக்கும் வனமங்கைக்கும் கணவன் வள்ளி தெய்வம். வேடமங்கைக்கும் வனமங்கைக்கும் கணவனே சிந்தார பார்வதி சுதாகர. பார்வதி உமையினுடைய பாலனே நமோ நமவன. நம்மை வாழ்க, உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்குகிறேன். இருதோதை சிந்தான சோதகரின் வேலவா நமோ நமன. கங்கால வேணி குருவானவா நமோ நமவன. தென் சூரராடி மலை தூர்படவை வேலை விடு முருகோலி. சூரபதுமன் மீது வேலை விட்டு ஆணவம் கண்மம் மாயை என்று 3 அடக்கி அந்த சஷ்டில என்ன சிறப்பு தெரியுமா? எதிர்த்த சூரனையும் முருகப்பெருமான் அவன் மலங்களை ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலங்களை போக்கி தன்னுடைய பக்தனாக்கி தன்னோடு சேர்த்து அவனை வழிபடக்கூடிய நிலையில் மயிலுமாகவும் கொடிய சேவல் கொடியாகவும். இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடும் பொழுது மயிலையும் வழிபடுறோம், சேவல் கொடியையும் வழிபடுறோம். சொல்ற சிந்தான சோத சோதி கதிர்வேலவ நமோ நமவன. கங்கால வேணி குருவானவ நமோ நமவன. தின்சூரர் ஆடி மலை கூழ்படவை வேலை விடு முருகோனி என்று அடுத்த 2 அடியை அலங்காரம் பண்ணி அந்த அம்மா ஆடி பாடுற.
அப்படியே தன்னை மறக்கிறார். பின்னாடியே போய் அந்த பாட்டை கேட்டு ஒருவரே கேட்டாலே அவங்களுக்கு எல்லாம் மனசுல அது அப்படியே கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அதை பாடி 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 இவர் பாட்டை பார்த்தோம்னா அங்க போறக்கூடிய முருக பக்தர்கள் வேறு சில திருப்புகள் பாடல்களை அவங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பாடலையும் படிக்கிறேன். படிச்சு 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 பழனியிலேயே தங்கி திருப்புகழையும் படிச்சுட்டு ஒரு 540 திருப்புகளை மனப்பாடம். அவர் மனப்பாடம் இல்லை, முருகன் மனப்பாடம் பண்பு. பிறகு ஒவ்வொரு ஊரா போய் அந்த திருப்புகழ அதுக்குள்ளேயே பாட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே சந்தம் இருக்கு, அதுக்குள்ளேயே தாளம் இருக்கு. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை பாச தேடி தேடி தமிழால ஒண்ணு அதை படிச்சுனா முருகனை படிச்சுனா முருகனை நினைச்சினா முருகனை வழிபட்டினா அந்த தமிழே ஒரு நாட்டுல முந்தி வந்து நிற்கும். அது பேரு முந்து தமிழ். என்ன இந்த அத்தனாரிக்கு முந்து தமிழ் வந்துச்சு. அப்படியே பழனியை விட்டு புறப்பட்டார். ஊரா போய் ஒவ்வொரு முருகன் கோயிலா அருணகிரி பெருமான் போனது போல போயிட்டே பாடிட்டே போன. திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு போன உடனே அங்க ரமண மகரிஷி கோவணத்தோட அவர் வரத பார்த்த உடனே பழனி முருகன் போலவே இவர் கண்ணுக்கு உடனே அந்த ரமணாசுர ஆசிரமத்துல கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டு திருப்புகழே பாராயணத்தை விட்டுறாம. பாராயணத்தை விட்டுட்டோம்னா மனப்பாட ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சு போகாம பாத்திரத்தை அழிக்கும் படையில் நிறைய ஊழலை படிச்சுக்காம அதை பூசி தட்டி தட்டி தொடக்கி எடுத்துட்டே இருக்கு. பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் போயிட்டு மலை மேல ஏறிட்டு கீழே இறங்கி வர சேஷாத்திரி சுவாமிகள் ஒரு திருவண்ணாமலையில இருக்க ஒரு பெரிய சுவாமி. அவர் இவரை பார்த்துட்டு என்ன சொல்ற, என்ன அத்தனாரி உனக்கு திருப்புகழ் நிறைய தெரியும்னு நான் உணர்றேன். எனக்கு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு திருப்புகழ்ல விடை இருக்கான்னு அப்படின்னு கேட்கிறேன். அது என்னது? அதுல வடமொழியில் இருக்கக்கூடிய சங்கரருடைய சிவ மானச ஆத்மா விதி பூஜா ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி அதுக்கு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து இந்த விளக்கத்தை தாங்கி இருக்கக்கூடிய திருப்புகழ் உண்டா அப்படின்னு கேட்டார். இவர் என்ன பண்ண, பட்டுன்னு எடுத்து ஒரு திருப்புகழ் பாட்ட சொல்ற. அதுல அந்த சிவமானச பூஜா விதியில சொல்லப்பட்ட ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பொருளோக்கு இணையான பொருள் அமைந்த ஒரு பொருள் என்ன தெரியுமா?
எனது யானும் வேறாகி எனது 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 இதுதானே நிக்குது. யானும் யானும் எனது, இந்த ஊர் எனது, இந்த வீடு எனது, இந்த சுத்தம் எனது, இந்த உறவு எனது, இந்த சொத்து எனது. உலகத்துல உள்ளதெல்லாம் நம்மதான். எனது அடே அது உனக்கு சொந்தம் இல்லடா. யானும் வேறாகி, கொஞ்ச நாளைக்கு நீ வாடகை வீட்டுக்கார மாதிரி வேறாகி எவரும் யாதும் யானாகும். எவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், யாரும் ஊரே யாவரும், எவரும் யாதும் யாதும் யாதுங்கிறது அது கிடைக்கும். வாடிய பயிரை கண்டபோது பாடினேன் சொல்லியா, மண்ணுலகத்திலே உயிர்களெல்லாம் வருந்தும் வருத்தத்தை கண்ணுற பார்க்கும் செவியுற கேட்கும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் சகித்திட மாட்டேன் சகித்திட மாட்டேன். யாரும் எவரும் யாரும் யானாகும். இந்த உலகமே எனக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் எனக்கு 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 அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த சிந்தனையை என் உள்ளம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை எனக்கு தருவார். இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன்னு சொன்னார் இல்லையா, அது போன்ற ஒரு உள்ளம் எல்லா ஜீவராசிகளையும் நமது உயிராக நினைக்கக்கூடிய அந்த அனுபவம் உயிர் இறக்கும். உயிர் இறக்கும் ஜீவகாரம் எல்லாரையும் நம்மளது உறவினராக நேசிக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்ற, எவரும் யாதும் யானாகும் இதய பாவதி பாவனாதீனம். அந்த உள்ளத்துல எல்லாரையும் அன்புடையவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் முருகா எனக்கு எப்ப அருள்வார். இதுதான் அவர் கேட்ட சிவ மானச பூஜா விதி ஸ்லோகத்தினுடைய பொருள் குறித்த திருப்புகழுடைய அமலவாயு என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் வரக்கூடிய அறை. இதை கேட்டோட சேஷாத்ரி சுவாமி சொன்னார், அத்தனை நீ இங்கே இருக்க வேண்டிய இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? வள்ளி வள்ளி. எவ்வளவு பேர் போயிருப்பீங்களோ. வாரியார் சுவாமிகள் திருப்பணி செய்தார். அவர் பிறந்த காங்கையநல்லூர் பக்கத்துல தான். வள்ளி பிராட்டி பிறந்து வளர்ந்து திணைப்புணம் காத்து, திணைப்புணம் காக்கக்கூடிய வள்ளியை முருகன் தேடி தேடி அடைந்து நின்று விருத்தனாகவும் வேடனாகவும் வந்து திருமணம் செய்து கொண்ட, அழைத்து போய் திருத்தணியில் திருமணம் செய்து கொண்ட ஊர் காஸ்வாடியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் பஸ் பெங்களூர் போறக்கூடிய மெயின் சாலையில இருக்கும். ஆரியார் சுவாமி சொல்வார், அதுக்கு பேர் ப்ரொமோஷன் மலைன்னு பேரு. என்னைக்கு யார் ஒருவருக்கு நல்ல நேரம் வருதோ அன்னைக்கு தாயா அந்த மலையை அவன் கொண்டுவான். அதுக்கு அவர் சொல்றதுக்கு காரணம்,
அருணகிரியாருடைய திருப்புகழ் பாட்டு தான் உண்டு. அருணகிரியார் வள்ளிமலைக்கு போற, வள்ளிமலையில கால் எடுத்து வச்ச உடனே சொல்ற, எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு இந்த மந்திரத்தை காதோடு காதா, முருகா நீ சொன்ன இல்லையா, உன் தந்தைக்கு சொன்ன இல்லையா, காதோட காதா அவருக்கு சொல்லிட்ட, நீ என்ன சொன்னது எங்களுக்கு தெரியாது. அவரும் சொல்லல, பின்னால வந்து யாரும் சொல்லல. ஆனா எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. கிண்ணங்குறிச்சி அன்று சொன்ன உன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டதே. அன்று சொன்ன பாரு, அதே மாதிரி வயலூருக்கு வான்னு சொல்ல என்ன அழைச்சப்பட்ட அந்த பொய்யா கணவனை முன்னால கைத்தல நிறைகளை அப்பமோடவர் முறை அப்பிய கரிமுக நடிவேணி பாட வச்ச பாரு. அந்த பாட்டுக்கு உயர் திருப்புகழ் விருப்போடு சிப்போடு சொல்லி வச்ச பாரு. அந்த ரகசியம் இந்த வள்ளிமலையில கால் எடுத்து வச்ச ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சுன்னு நமக்கு புரியல. என்ன சொல்ல வர, ஒரு புறத்திற்காக அவனுடைய காதலை நாடி வந்து அவளை தேடி 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 நின்று அவள் கொடுக்கும் தேனுக்கும் தினைமாவுக்கும் காத்து கிடந்தவாறு அது புரிஞ்சு போச்சு. அழிவிழியாலும் முல்லை நடையாலும் அல்லல் பட ஆசை கடலி. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அத்தகைய துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒரு மலை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டே கால எடுத்து வச்சோன்னு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கா சங்கராச்சார 24 ஆகும். மாணிக்கவாசர் கண்டது சன்மார்க்கம், வல்லற் பெருமான் கண்டது சமரச சுத்த சன்மார்க்கம். அருணகிரியார் சொல்வது வள்ளி சன்மார்க்கம். ஒண்ணுமே அறியாத படிப்பறிவே இல்லாத ஒரு புறத்திற்கும் அருள் கொடுத்த அந்த எளியவனாக வந்த முருகப்பெருமான். அந்த புராணத்தில் கட்சிப்பு சிவாச்சாரியார் சொல்வார், முருக அவதாரத்தை நோக்கும் 2. ஒன்று சூரபத்மன் பதம், மற்றொன்று வள்ளி திருமணம். அது வீரத்துக்கு அடையாளம், இது காதலுக்கு. என்ன அந்த வள்ளிக்கு வேதம் தெரியாது, எதுவும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது என்ன? அன்பு ஒன்றுதான். அந்த வள்ளி என்று ஒருவருக்கு நல்ல நேரம் வருகிறதோ அன்பு தொழுவார்கள். இந்த வாசகத்தை கேட்டு பலன் பெற்றவர்கள் நானும் ஒருவர். நான் படிச்சு முடிச்ச உடனே கவர்மெண்ட் காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டேன். 74 கொஞ்ச நாள்ல அப்பெல்லாம் பெரிய ஒரு போஸ்டிங் உண்டு. காரணம் சொல்லாம போயிட்டு வா, அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டாலும் உண்டு, கூப்பிடாட்டி அப்படி ஊட்டாங்க. நான் வேலையில இருக்கிறேன்னு நம்பி எங்க அத்தை எனக்கு பொண்ணு கொடுத்துருச்சு, கல்யாணம் கூப்பிடல. அப்ப 10+2+3 உள்ள வருது. காலேஜ்ல பியூசி முழுவதும் போயிட போகுது. அங்க வேலையே இல்லாத அதிகம் தமிழ் வாத்தியாருக்கு, இங்கிலீஷ் வாத்தியாருக்கு.
டக்குன்னு ஒருத்தனாங்க போய் பிஎட் படிச்சேன். என்னமெல்லாம் நான் இருக்க முடியும். படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரேன். வாரியார் சொற்பொழி நடக்குது, கேட்கிறேன். வள்ளிமலை ப்ரமோஷன் மலை என்று ஒருவருக்கு நல்ல நேரம் வருகிறதோ அன்று கால் எடுத்து யாரோ என்னென்ன ஊருக்கோ போய் அங்கங்க தெய்வத்தை கும்பிடுறதுக்கு போறாங்களே, அந்த வள்ளி பிறந்து வளர்ந்து எழுந்த இடம் நம்ம ஊர்ல தானே இருக்கு. வள்ளி மலையின் பேராச்சு. அந்த மலைக்கு ஒரு முறை போனாங்க. இன்னையும் வள்ளி பரங்கேறி திணைப்புணம் காத்த அந்த மாணவனுக்கு சூரிய ஒளியே படாத நீரூற்று இருக்கு. குகைய கொடைஞ்சி அதுக்குள்ள முன்னும் குகைய கொடைஞ்சி. குகைதான் கர்ப்ப கிரகம், அந்த மலைதான் கர்ப்ப கிரகம். அதுதான் 400 படிகள் ஏறிப்போம். சின்னப்படிகள் இதே வாரியார் சுவாமி திருப்பணி பண்ற. அதுல திருப்பணிகள்ல ஒரு இடத்துல மட்டும் ஒரு 4 தூண் கொண்ட ஒரு மண்டபம் படைத்தபடியே இருக்கு. இன்னைக்கும் போனா பார்க்கலாம். அந்த மண்டப தூணை பாறையை போட்டு நெம்பனோன்னு கீழே ஒரே புகையா வந்தது. அத மூடு மூடு மூடுன்னு சொல்லி அசரீரி வந்து சொல்ல, ஒருத்தருக்கு ஆவேசம் வந்து சொல்ல மூடுனாங்க. ஏன்னா சித்தர்கள் இன்னும் வாழக்கூடிய பூமியில் சமண குகைகள் அந்த காலத்தில் என்ன அந்த வள்ளி, அந்த வள்ளிமலைக்கினுடைய கும்பாபிஷேகம் 1916 இன்னைக்கு 107 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சேஷாத்ரி சுவாமி சொன்னார் இல்லையா, நீ இருக்க வேண்டிய இடம் வள்ளிமலைன்னு சொன்னோம்னே இவர் கிளம்பி யாரு அத்தனாரி அங்க போற. போகும்போது திருவண்ணாமலையில பலவிதமான பல பெரியவர்களுடைய இருந்து இவர் சச்சிதானந்த சுவாமி என்று பெயரிட்டார். சச்சிதானந்த சுவாமி 1916 வள்ளிமலைக்கு போறார். உள்ள போய் சாமியை கூப்பிட்டு பின்னால கள்ளிச்செடி மண்டி இருக்கக்கூடிய 2 குன்று, கன்னி குன்று, பர்வத குன்று, இந்த இடத்திலேயே தங்கிடலாமேன்னு நினைச்சு சின்ன அங்க கடந்த கம்பந்தட்டை அதை வேண்டி ஒரு குடியில தங்கினான். இந்த காலகட்டங்கள்ல அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட திருப்புகழ் பாடல்கள் பாராய. 600க்கும் மேற்பட்ட திருப்புகழ், கந்தர் அலங்காரம் பாராய, கந்தர் எழுது, கந்தரந்தாரி, திருவகுப்பு, மயில் விருத்தம், வேல் விருத்தம், சேவல் விருத்தம், ஒண்ணுமே படிக்காது. 4ஆம் வகுப்போட நிற்கும். அவருக்கு அவ்வளவு மனப்படும். அந்த கண்ணீர்க்கம் போட்டு என்ன பண்ண, சோளத்தண்ணியை எடுத்தார். அதே மாதிரி ஒரு தென்னங்குச்சியை எடுத்தார். கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு கம்பராவை இந்த 3 சுரம் மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பரா உருவாக்கிட்டார். சோளத்தண்டையை வச்சுக்கிட்டார். இந்த கம்பராவை வீட்டுக்கிட்டு சோளத்தண்டையை அடிச்சுக்கிட்டு சந்தத்தோடு தந்தையணி வந்தையன் தங்கையும் தங்கடமுடன் கொஞ்சமே இது போன்ற ஏராளமான ராகத்தோட, தாளத்தோட, சங்கத்தோட
என்ன கம்பன் தட்டையை தட்டிக்கிட்டு சோள தட்டையை தட்டிக்கிட்டு கத்து கொடுக்கறத பார்த்தோன்னே சாயந்தரம் 6 மணி ஆனோம்னா அங்கங்க வய வேலை கிராமத்து வேலை அந்த புஞ்சையில இருக்கக்கூடிய காடுகரையில பார்த்துட்டு இருந்த கூட்டங்கள்லாம் நேரா கிளம்பி அங்க போறாங்க. இவர் பாடத்தை பார்த்து பார்த்து அவங்கவுங்க பாட ஆரம்பிச்சாங்க. பாட ஆரம்பிச்சு அங்கிருந்து கீழே இருந்து அன்றாடம் வரவங்க கொடுக்கக்கூடிய வேள்வரை கஞ்சி களி கூழ் இத அமிர்தமா வாங்கி தானும் சாப்பிட்டு வரவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு பசுமாட்டை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த பசுமாட்டுக்கு திருச்செங்காட்டாவுடைய திருப்புகழை பழனியில கேட்ட பொழுது சிங்கார ரூபமயில் வாகனா நமோ நமவன அதை நினைவுபடுத்தப்பட்ட நிலையில அந்த முதல் பசுமாட்டுக்கு சிங்காரின்னு பேர் வச்சு. பிறகு கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு தான் அமிர்தவல்லி வேதவல்லி என்று வள்ளியினுடைய பெயர்களே வைத்து கொடுத்தாரு. வர 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 கூட்டம் அதிகமாச்சு. இவருடைய சொற்பொழிவை கேட்கறது ஏராளமான கூட்டம். நான் சொன்ன பாருங்க 1978 நான் வள்ளிமலைக்கு போறேன். அங்க 3 நாள் இந்த வள்ளிமலைக்கு கீழே முருகன் கோயில் இருக்கு. 3 நாள் சொற்பொழிவு ஆடி மாதத்துல மிகப்பெரிய விழா. அதுல ஏராளமான அந்த சச்சிதானந்த சுவாமிகளுடைய தொண்டர்கள் ஏராளமான அவர் பாடி கற்பித்த கொடுத்த அந்த திருப்புகள் படி அந்த ஊர்ல ஒரு சாதாரண பாமரன் கூட ஒரு 10-15 திருப்பு பாடலாம். வயவெளியில காடுகள்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் திருப்புகளை பாடிக்கிட்டு வளர்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது அந்த மண். அந்த ஊர்ல 3 நாள் திருப்புகள் பேசினேன். அந்த ஊர்ல வள்ளிமலை வல்லல் ஒரு உண்டு. இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டுல அப்ப என்னுடைய மகனும் பிறந்துட்டார். நான் இன்னும் வேலைக்கு போகல. இந்த டென்னியோட வீட்டுக்கு அனுப்பினதோட ஒரு வருஷம் வீடை முடிச்சுட்டு உடனே வந்துட்டு வந்த உடனே வேலைக்காக காத்துக்கிட்டு நான் வேலைக்கு இன்னும் போகலங்கிறது அங்க இருக்கிற அடியார் கூட்டங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், என்னையா போடுறது, நான் வேலைக்கு போகல. வந்தவன பார்த்து கொண்டு அந்த 3ஆம் நாள் திருப்பு நாள் இன்னைக்கு குதிரை வண்டியில நாங்க மறுபடியும் இருப்பிடத்துக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சச்சிதானந்த சுவாமிகளுடைய அடியார் கூட்டம் ஒருங்கிணைந்து திருப்புகளை இந்த பெரியவர்களா இதுவரையும் உட்கார்ந்து இந்த உலர்வாயம் பேசுறதை கேட்டுட்டு இருந்தாங்க. என் மனசை இப்படி பாடுறாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு 25 நிமிஷம் 40 திருப்புகள் சரளமா பண்ணி பாடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணேன், அந்த குதிரை வழிகாட்ட சொல்லி இவங்களை கொண்டு போய் இருப்பிடத்துல விட்டு நான் சாமியை கும்பிட்டு பாருங்க யாருங்க. எனக்கு நல்ல இறங்கி போய் நின்னேன். வந்தவங்க பார்த்துட்டு ஐயா ஐயா வாங்க 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 வந்திருக்கீங்க. 3 நாளா கேட்டோம், இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கல. ஐயா 3 நாளா பேசியிருக்கேன் ஐயா. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். திட்டுனா கூட தமிழால் திட்டுறாங்க. முத்தமிழால் இயல் தமிழா, இசைத்தமிழா, நாடகத்தமிழா, முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். பெரிய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைவர்.
முத்தமிழால் வைதாரையும் பாட வைக்குமான்னு தலைப்பை கொடுத்தாங்க. நான் என்ன நினைச்சேன், சரி இது ஒரு சோதனை முருகன் கொடுக்குறாருன்னு நினைச்சிட்டு நேரா அந்த முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு பேச ஒன்னே நாம நேரம் பேச எனக்கு தெரியும். உடனே அந்த ஐயா கூட்டம் என்ன பண்ணாங்க, ஐயா இது வள்ளிமட சச்சிதானந்த சுவாமி கற்றுக் கொடுத்த திருப்புகழ் கூட்டம் இது. இத படிச்சுட்டு இதை கேட்டுட்டு பெங்களூர்ல ஜமீன்தாராகவும் வள்ளலாகவும் பெரிய அதிபர்களாகவும் ஏராளம் இருந்திருக்காங்க. எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்றோம். எங்க ஐயாவுக்கு முருகப்பெருமான், வள்ளிமலை முருகப்பெருமான் ஒரு மாசத்துல வேலையை கொடுக்கணும் அப்படின்ட்டு அத்தனை பேரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி தீபாவளி காட்டினார். அன்னைக்கு ஆகஸ்ட் 18, நான் செப்டம்பர் 18 பர்மனன்ட் போஸ்ட்ல சாத்தூர் எஸ்ஆர் நாயுடு காலேஜ்ல 72 பேர் இன்டர்வியூ வந்த இடத்துல நான் செலக்ட் ஆகி அந்த வள்ளிமலை முருகப்பெருமான் என்ன அதுல 16 பேருக்கு எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணது 16. அந்த 16 பேருக்கு இன்டர்வியூ நடக்கும். நான் மறுநாள் சின்னமன் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியரா எனக்கு போஸ்டிங் ஆயிட்டு அங்க போறப்ப அந்த வள்ளிமலைக்கு இதுக்கு சாத்தூருக்கு போயிட்டு அப்ப ஜனதான ஒரு ட்ரெயின் போகும் தூத்துக்குடி. அது இந்த சாத்தூர் எங்க இருக்குன்னு போய் இந்த வசந்த பவன்ல இருக்கிறவங்க போய் கேட்டு போய் ஏறிக்கிறோம். ஊரும் தெரியாத ஆலையும் தெரியும். அப்புறம் 2வது இன்டர்வியூ கொஞ்சம் போதுங்க, நாங்க முடிவு சொன்னதுக்கு அப்புறம் போகணும்னு எல்லாரையும் சொல்லிட்டாங்க. 2வது ராத்திரி 8 மணிக்கு 2 பேரை கூப்பிட்டாங்க. 2 பேரை கூப்பிட்டு நீங்க இது வந்து நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க, இப்ப நீங்களே ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு எங்களை மாணவரா நினைச்சு பாடம் நடத்துங்க. நான் சொன்னேன், நானே இன்னைக்கு ஒரு பாட்டை தேர்ந்தெடுக்கிறது என்ன, நீங்க கேளுங்க அந்த பாட்டை நான் நடத்துறேன். அப்போ ஒரு வாத்தியார் கேட்ட, நான் கேட்கறது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா தெரியுதுங்க போறேன், இல்லைன்னா வேலை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டு போறேன். இதுல என்ன பயம் இருக்கு? கேட்டாங்க. கண்டலை மயில்களாடுன்னு சொல்லிட்டு கபராமாட்ட எடுத்து அடிச்சு பிளாஸ்ன ஒரு 1/2 மணி நேரம் கமிட்டி போட்டு நீங்க செலக்டட், இன்னைக்கே ஜாயின் பண்றீங்க, கையெழுத்த பண்ணுங்க. சத்தியமா வள்ளிமலை முருகப்பெருமான் ஐயனுக்கு கொடுத்த வாழ்க்கை தான். அங்கிருந்து திருவையாறு இருந்து அங்க ரீடர் ஆகி, அங்க பிரின்சிபால் ஆகி, தமிழ் பல்கலைக்கழகத்துல யூஜிசி சிறப்பு நிலை பேராசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகி 17 வருஷம் வரையிலையும் இந்த தமிழோட வாழ்ந்துட்டு காரணம் அந்த பள்ளி. பாரதியார் சுவாமி சொன்ன அந்த ப்ரொமோஷன் என் வாழ்க்கையில சொந்த அனுபவத்துக்கு நடந்தது. இதுல அர்த்தநாரி அங்க இருந்த அர்த்தநாரி இருந்து ஏராளமான கூட்டம் வந்த உடனே என்ன செய்யற, நம்மகிட்ட ஒரு பழக்கம் உண்டு. இந்த ஜனவரி 1 வந்த உடனே நம்ம மேலதிகாரிகளை போய் அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு சந்திக்கிறது ஒரு வழக்கம். ஏதாவது ஒரு பிரெட்டோ பழங்களோ வாங்கி பண்ணி கொடுத்து பார்க்கறது. அந்த டிசம்பர் கடைசி நாள் இன்னைக்கு சச்சிதானந்த சுவாமி 1917 திருத்தணி போறாரு. கூட்டம் ரொம்ப இல்லை. என்னன்னு கேட்டாரு, நாளைக்கு வருஷப்பிறப்பு எல்லாரும் அங்க அதிகாரிகளை பார்க்க போயிட்டாங்கன்னு சொன்னேன்.
நமக்கு மேலதிகாரி திருத்தணி முருகன் தானே சொல்லிட்டு 1917 டிசம்பர் 31ஆம் தேதி 1918 ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஊர்ல ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழை பாடி ஒரு முறையை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி ஏற்படுத்தி. அதே மாதிரி வள்ளிமலையில திருத்தணியில நடக்கக்கூடிய அந்த வள்ளி திருமணத்துக்கு இவர் மறைந்தது 1950, பிறந்தது 1970, வாழ்ந்தது 80 வருடம். பிறந்ததும் கார்த்திகை மாதம், மறைந்ததும் கார்த்திகை. அங்கே வாழ்நாள் முழுவதும் தவறாமல் இந்த வள்ளி திருமணத்துக்கு இந்த தாலி குண்டு இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னைக்கு போகும்பொழுது இன்னைக்கு வட திருமுல்லை வாயில்னு ஒரு இடம், வட திருமுல்லை வாயில், அங்க வைஷ்ணவி கோயில் ஒரு கோயில். இது வரையும் பார்த்திருந்தாலும் சரி, இல்லைன்னா போனீங்கன்னா அந்த வைஷ்ணவி கோயிலுடைய அந்த திருவுருவம் இந்த சிலைகளை எல்லாம் பார்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதை எடுத்து இதற்கு வைஷ்ணவி என்று பெயரிட்டு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்து இந்த சிலையை போய் வட திருமுல்லை வாயில் கோயில்ல வச்சு இன்னைக்கு வைஷ்ணவி ஆலயம் என்ற ஒரு பெரிய ஆலயம் இருப்பதற்கு காரணம் வள்ளிமலை சச்சிதானந்த. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா வள்ளிமலை போனீங்கன்னா மேல சாமி கும்பிட்டு கீழே வரும்பொழுது ஒரு கரடு முரடான பாத வழியா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமியினுடைய முகைக்கு போகலாம். அங்க ஒரு முறை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி சென்னையில தம்புச்செட்டி செட்டி தெருவுல போய்கிட்டு இருக்காங்க. அந்த தம்புச்செட்டி கோயில போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு புறத்தி பொண்ணு குறிச்சி வராங்க. அவ வந்து, ஐயா நீங்க திருப்பூரில் நிறைய பாடுவீங்களா சொன்னாங்க. நான் ஒரு திருப்பூரில் பாடவா? யாரு கேட்கறது? நீங்க பாடுங்க. அப்ப விரகர நோக்கியும் என்று தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழை மோகன ராகத்துல அந்த பொன் பாடும். என்ன மோகன ராகத்துல அந்த பொன் பாடு. விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழியுணதே கிட அன்பு மேல் மேல் மிகவும் இராப்பகல் பிரித்து பராக்கர விளைவு குறா புனையும் குமரா என்று தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழ் பாட்டை சுத்தமான மோகன ராகத்தில், சுத்தமான ஏன் சுத்தமானது? அந்த சங்கீதக்காரருக்கு தெரியும் அந்த மோகனத்துல 5 சுரங்கள் வருமே. அந்த 5 சுரங்களுடைய அளவு என்னங்கிறது அப்படின்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? நேராரும் கடல் கொடுத்த நிலமடந்த கழிவோடு இது மோகனம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்து சீராரும் பதனம் என திகழ்பரத கண்ட என்ன சொன்னாங்க. இத மோகன ராகத்துல அனுப்பி வச்சார் தமிழ் தாய். இந்த மோகனத்துல பாரு, மோகனத்துக்கு 5 சுரங்கள் தான் உண்டு. அதுக்கு பேரு ஐங்குடைன்னு பேரு, அதுக்கு பெயர் திறப்பன்னு பேரு. தமிழன் கண்டுபிடிச்ச முதல் பண்
மோகனம். அதுக்கு அன்னைக்கு பேரு முல்லையம் தீம்பாணி பேரு. முல்லையம் தீம்பாணி. முல்லையம் தீம்பான் கன்று துணிலா கனியுகுத்த மாயவன் என்று நம்மான் ஒருவர் சிலப்பதி. முல்லையம் தீம்பாணி ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மூங்கில் தொடையில் இட்ட வண்டுகள் இட்ட துடை வழியாக கேட்ட நாதத்தை கொண்டு 5 சொரங்களில் அமைந்த முல்லைப்பண்ணை பாடியவன் தான் உலகத்தின் மூத்த பண். என்ன அதுக்கு இதுக்கு பேர் சேயிராகம் பேரு, அப்படிதானே? அப்ப தாயிராகம் இருக்கும் இல்லையா? முல்லைப்பண்ணுக்கு தாயிராகம் இருக்கு இல்லையா? இது சேயிராகம். சேயினா குழந்தை. ஜன்மிய ராகம். பழைய பேர்லாம் போயிட்டு இது புதுப்பிக்க வேண்டிய நிலையில சேயிராகம். அதுக்கு அவங்க அம்மா பேர் என்ன? தாயிராகம் அரிக்காம்பூர். அதுக்கு தமிழ்ல என்ன பேரு? செம்பாலை. அதுக்கு என்ன பேரு? முல்லையாடு. முல்லையாடு, செம்பாலை, அரிகாம்போதி. அதனுடைய சேயிராகம் முல்லையம் தீம்பாணி. 5 சிறப்பன் இன்றைய மோகனம். இந்த மோகனத்தை சொரப்பிழை வராமல் சந்தப்பிழை வராமல் ஒரு புறத்தி பாடின யாருகிட்ட? இசை வல்லபம் நன்கு அறிந்த சச்சிதானந்த சுவாமி கிட்ட பாரு. கேட்டு மெய் மறந்து உடனே என்ன பண்ண, அப்படியே நெக்குருகி நின்றுட்டு அப்படியே நின்ன. அப்ப அந்த குறைச்சி கேட்டா, நான் திருப்பங்கள் பாடிட்டேன், எனக்கு சன்மானம் கொடுக்க முடியல. அர்த்தம் புரியுதா? திருப்புகள் பாடிட்டேன், எனக்கு சன்மானம் கொடுக்கணும் முடியாது. என்ன சச்சிதானந்த? அது குறைச்சி கேட்டேன், கொடுக்கணும் முடியாது. ஆமா, நான் என்ன ஒண்ணுமில்லையே இல்லை. வெத்தலை பட்டி எதுவும் கேட்கல, ஏதும் கேட்கல. அந்த அந்த அம்மா பாடின அந்த மோகனத்துல இருந்து விரகர நோக்கியும் திருப்புகளை பாடின. அதாவது அறிஞவனுக்குத்தான் அந்த சுவையுடைய அருமை, அனுபவிக்கிறவனுக்குத்தான் அதனுடைய அழகு தெரியும், அதனுடைய உயிரோட்டம் புரியும், அதன் உள் சுவை அவங்களோடைய தங்கி. அவளை சீக்கிரம் காலை விட்டு வெளியில போக போய் வீட்டுல போய் படுத்தாலும் அதை வீட்டான விடும். அந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி ஒரு 700 திருப்புகள் மனப்பாடம் பண்ண வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமியை ஒரு குறைச்சி இருந்துச்சு. என்னன்னு கேட்காம வள்ளிமலைக்கு வந்துட்டார். இவர் தங்கி இருக்கிற பக்கத்துல ஒரு குடியில ஒரு குன்று மேல அந்த இடத்துல ஒட்டி இருக்கு. ஐயா இன்னைக்கும் இருக்கு. நான் சொல்றது என்ன, ஒரு 4000-5000 வருஷத்துக்கு உள்ள கதை இல்ல. 1917 அப்புறம் இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு கதை. பொய் வரலாறுனா நம்ம அன்னைக்கு அழிச்சிருப்பான். தப்பா இருந்தா அங்க போய் பார்த்தா அந்த வெத்தலை இருக்கு. வியந்து போய் இந்த வெத்தலை பெட்டியை திருப்பி பிரிச்சு பார்க்கிறார். பச்சை வெத்தலையிலேருந்து எதுவுமே வாடாம எதுவும் குறையாம எப்படி இங்க வந்ததுன்னு இவர் வேட்கிறார். நான் தான் பொங்கி, நான் தான் பொங்கி உன் திருப்புகளை கேட்டேன், அதை இப்படி அழகுற அமைப்பார். அந்த வள்ளியே வந்து சொன்னதா நினைச்சு இன்னைக்கு அந்த பொங்கியம்மனுக்கு அந்த இடத்துல ஒரு கோயிலும்
அங்க இந்த திருப்புகழும் அந்த எடுகரை நாட்டு திருப்புகழ் எழுதி விரகர நோக்கியம்னு போட்டு ராகம் மோகனம்னு போட்டு இன்னைக்கு கல்வெட்டோட எழுதி இந்த சச்சிதான் வள்ளிமலை மேல 11 திருப்புகழ் பாடி அவர் பாடினதுல 11 திருப்புகழ் கேட்டு 11 திருப்புகழ் அதுல அலிவிழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலி மனிதனுக்கு ஆசை எவ்வளவு திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, வயசான பிறகு என்னன்னு கேட்ட அது மரண பயம். எல்லி எனதாவிய எல்லி எனதாவி கொள்ளை கொடுநாளில் புரியுதா? எல்லி எனதாவி கொள்ளை கொடுநாளில் உய ஒரு நீ பொற்கடல் தாராய். என்ன வந்து என்ன முருகா நீ என்ன வழிபடத்தார் வழிமலை மேலும் பள்ளி மனவான பெருமான் இந்த மாதிரி பாதுகாப்பு அந்த ஒரு திருப்புகள்ல அதாவது ஒரு பெரியவங்க வீட்டுல பண்டைய காலத்துல சரஸ்வதி பூஜை எல்லாம் நடக்குது இல்லையா, அது திருமண வீட்டுல குருநாதர்களுக்கு வித்யா தாம்பூலம் கொடுக்கிறது ஒரு மரபு உண்டு. எங்க காலேஜ்ல ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபசர் இருந்தார். ஏன்னா நான் சொல்லியே கணேசன் மகாபெரிய இறந்துட்டார். அவர் மகன் இன்னைக்கு சென்னையில சான்ஸ்கிரிட் காலேஜ்ல ப்ரொஃபசர், மாபெரும் நிபுணர். அவர் மகனுக்கு கல்யாணம், என்னால சென்னைக்கு நான் போக முடியும். தில்லஸ்தானத்தில் தங்கியிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்கணும்னு நான் பார்க்க ஐயா மாபெரும் சமஸ்கிருத மேதை காஞ்சி ஆதீனத்தில் சந்தேகம் எழுந்தால் அதை ரெஃபர் பண்ணி கொடுக்கிற ஒரே சமஸ்கிருத பண்ணிட்டோம். அவரை நான் ரொம்ப அருமையாக மதிப்பேன். என சான்ஸ்கிரிட் காலேஜில் நான் புரிஞ்சுப்பேன். அவருடைய புலமை எனக்கு என்ன ரொம்ப பொதுவா அவரு மதிப்பு. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, நான் போயிருக்கேன். எனக்கு வேஷ்டி சட்டை எடுத்து என் மனைவியை கூட நான் எடுத்து போவேன். மனைவிக்கு புடவைலாம் எடுத்து வச்சு ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சு பழங்கள்லாம் வச்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் என் காலில் கிடைச்சோம். என்ன கணேசன் இல்ல, இது வித்யா தாம்பூலம். இந்த குருநாதருக்கு நாங்க இதுல மறுபடியும் சொல்லப்படும். இதே மாதிரி அருணகிரியார் வள்ளிமலை திருப்புகள்ல ஒரு வித்யா தாம்பூலத்தை யாருக்கு கொடுக்கறது ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அதுல கல்வியில் கரை கண்ட அவையாருக்கு இந்த வித்யா தாம்பூலத்தை கொடுக்கலாம்னு கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அவையார் என்ன பண்ற, ஐயோ இத வாங்குற தகுதி எனக்கு இல்லை, நீங்க அரசியல் பண்ணி கொடுங்க. அகத்தியரை அழைத்து அவரை பண்ணி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஐயோ இத வாங்குற தகுதி எனக்கு இல்லை, நீங்க கலைமகளாம் சரஸ்வதியிட்ட பண்ணி கொடுங்க. சரஸ்வதியிட்ட பண்ணி கொடுக்குறாங்க. ஐயோ இத வாங்குற தகுதி எனக்கு இல்லை,
இத பார்வதிட்ட கொடுங்கிறாங்க. பார்வதிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஐயோ இத வாங்குற தகுதி எனக்கு, என் மகன் முருகனுக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லி கள்ளசல மங்கை அப்படின்னு ஒரு திருப்புகழ்ல அந்த வித்யா தாம்பூலத்தை வள்ளிமலை திருப்புகழ்ல அருணகிரி பெருமான் முருகப்பெருமான் ஐயா ஒரு இந்த கதைகளை எல்லாம் நாங்க உணர்ற அளவுக்கு சொன்னவர் வாரியார். 6வது சொற்பொழிவு வாரியார். வித்யா தாம்பூலத்தால் பொதுமக்களுக்கு என்ன பயன் அதை சொல்லுங்க கரெக்டா. வித்யா தாம்பூலத்துக்கு குருவை மதிப்பது எந்த நிலையில் இருந்தாலும் ஜாதி மதம் பேதம் எதுவும் குருனா குருதான். 16 வயது பிள்ளையை குருவாக மதித்தார், 81 வயது நாவிக்கு. தன் மகனையே குருவாக நினைத்தார் சுவாமி சுவாமி பரமேஸ்வரன் சுவாமி மகன். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அந்த முருகப்பெருமானுடைய பாதங்களை 1/2 நிமிஷம் கூட நம்ம சிந்திக்க முடியும். 24 மணி நேரம் ஒரு மணிக்கு 60 நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு 60 நிமிடம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷம். ஒரு செய்தி தெரியுமா? அருணகிரியார் காலத்திலே நிமிஷங்கிற சொல்லு வழக்கார். நிமின்னா அந்த கண்ணு, இந்த கண்ணு இமைக்கிறதுக்கு பேரு நிமி. இது சொல்றாரு கண்ணிமையினுடைய அவ்வே மாத்திரை. அது ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை என்கிறது ஒழிக்கக்கூடிய கால அளவு. குறியில் எடுத்த ஒரு மாத்திரையின் புள்ளி. இன்னைக்கு நம்ம கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் இன்னைக்கு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கால்குலேட்டர் இருந்தது? மனுஷன் எந்த கால்குலேட்டர் இருக்கோ அந்த கால்குலேட்டர் கொடுத்தா சொல்றாங்க. கண் கண் இமை இமை கண் இமை. இந்த கண் இமைக்கிறது இயற்கையா நிகழ்வது. நொடி நொடி நொடி. இயற்கை வயத்தான் செயற்கை வயத்தான் ஒழிக்கும் கால அளவு ஒரு மாதம். கண்ணிமையினுடைய அவ்வே மாதம். நுண்ணிதின் கலந்தோ கண்டவார். உலகத்துல மூத்த இலக்கண பாவலன்னு சொல்றாங்க. 3000 வருஷம் இன்னும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் நவமுறை தியானம் வைக்க அறியாத சகட கடல் கூடல் மட்டி. அறியாதவ யாரு? மூடல் மட்டி. இப்படிலாம் அந்த தவமுறை தியானம் செய்வது எப்படி என்று திருப்புகழாலேயே அமைத்து கொடுத்தவர் வள்ளிமலை சத்யநாராயண சாமி. கிட்டத்தட்ட 25,000 காப்பி. நம்மளோட புத்தகம் வாங்கிறது ரொம்ப அறிவு. புத்தகம் வாங்குறவங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அறிவு. படிச்சு அத தன் வாழ்க்கைக்குரிய நூலா ஏத்துக்கிறவங்க ரொம்ப 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 அறிவு. அதை ஏத்துக்கிட்டு அதை நாளோடும் தவறாமல் கடைபிடிக்கிறவங்க 1 லட்சத்துல 1, 2, 3 தான் கிடைக்கும். ஒரு 25,000 காப்பிய படிப்பறிவே அதிகம் இல்லாத அந்த பகுதியில வாழ்ந்தவர்கள் வாங்கி இத படிச்சிருக்காங்கிறதுல இருந்து
இது திங்கக்கிழமையா என்னென்ன பாட்டு பாருங்க. முருகனை வரவழைச்சு அவருக்கு ஆவாகனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு மலர் வழிபாடு செய்து அறுபடை வீட்டு திருப்புகழையும் பாடி கந்தரபாதி பாடி கந்தரலங்காரம் பாடி கந்தரந்தாரி பாடி திருவுகப்பு பாடி வேல் விருத்தம் மயில் விருத்தம் பாடி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறது சொல்லி 12 வருஷம் மாலையில 6:30 மணிக்கு கோபூஜை செய்துவிட்டு அத்தனை அடியார் பெருமக்களையும் அந்தந்த நாள்ல என்ன வழிபாடு செய்யணும். இன்னைக்கு கார்த்திகையா என்னென்ன திருப்புகழ் பாடு, திங்கக்கிழமையா என்ன பாடு, சஷ்டியா என்ன பாடு, இப்படி தொகுத்து இந்த பெரிய மகான் வள்ளிமலையிலேயே 1950 80வது வயதுல மூல நட்சத்திரத்துல கார்த்திகை மாதத்துல அந்த வள்ளிமலை இறைவனோடு ஐக்கியம். அங்க ஒரு குகை இருக்கு. திருச்செந்தூர்ல வள்ளிமலை எந்த இடத்துல? காட்பாடிக்கு, வேலூர் காட்பாடிக்கு பட்டது. வள்ளியூர்னு பேரு. வள்ளியூர் வேற, வள்ளிமலை. வள்ளிமலை பக்கத்துல. வள்ளியூர்ங்கிறது திருநெல்வேலி. வள்ளியூர் ஐயா தவற. வள்ளியூர் வள்ளியூர் கன்னியாகுமரி பக்கத்துல. அதாவது நாகர்கோயிலுக்கு இதுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து பிரிஞ்சு போகணும். அந்த ஊர்லயும் போய் பேசியிருக்கேன். கார்த்திகை 3வது ஞாயிறு அன்னைக்கு பெரிய திருவு. அந்த ஊர் தல வரலாறு புத்தகத்தை நான் எழுதி வள்ளியூர் தல அங்க 6 பிள்ளைன்னு வந்துச்சா. இவர் முக்தி பெற்று அவருடைய அங்க ஒரு குகையில அவர் எந்த பாராயணம் பண்ணாரோ எந்த இடத்துல அந்த இடத்துல இவருக்கு சமாதியை நிறுவி 7 கரை வளமாக திருக்குறள் எல்லாம் கொடுத்து இன்னைக்கும் வழிபாட்டோடு வாழ்ந்து வருகிறார். இவருக்கு என்ன பெயர்? சச்சிதானந்த என்ற நிலையோடு 3வது பொழிவை நிறைவு செய்து 4வது பொழிவுக்கு முருகப்பெருமான் நம்முடைய வழிகாட்டும் என்று சொல்லி பொதுவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்